ஹலோ பிளேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேப்ளேடு பண்ண போகிறோம். அதுவும் ஸ்ப்ரைசன் ரெக்யூம். ஓகே, நம்ம புது இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லேயரை வச்சுருக்கோம். அதாவது இது டெம்ப்ளேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் கார்ட்போர்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்மளோட டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட்டை வச்சு மார்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ஒரு பென் எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்துடலாம். நம்ம நார்மலாக வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணுற மாதிரி இதில் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்ம கரெக்டாக இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். அது எப்படி நானே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட அவுட்லைனை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த மார்க்கிங் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, லான்ச்சர் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நம்மளோட கட்டர் எடுத்துகிட்டு அதில் கரெக்டாக ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சிசர்ஸை வச்சு அதை அந்த அவுட்லைன் படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சைடு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, நிறைய பீசஸ். அதுலேயும் சிலது வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கோம். இது ஹோல் போட்டு இருக்கோம். நம்மளோட பஸ் லாக் சிஸ்டத்தை இதில் ஃபிட் பண்ணணும். அதுக்காண்டி தான் நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, நம்மளோட எல்லா பீசஸும் இங்கே இருக்கு. நமக்கு ஹோல் போட்டதே 6 பீசஸும் ஹோல் போடாமல் 6 பீசஸும் தேவைப்படுது. நம்ம லேயரோட ஒரு பீஸ் இங்கே இருக்கு. நம்ம இன்னொரு பீஸ் கூட ஒட்ட போகிறோம். அது எப்படின்னா, அதுக்கு நம்ம நார்மல் கம்மு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபெவிகால் அந்த மாதிரி கூட எதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் கம்மு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு லேயர் எடுத்து கரெக்டாக நம்ம கட் பண்ண மாதிரி கரெக்டாக ஒட்டி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சு ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம
பஸ் லாக் சிஸ்டம் ஃபிட் பண்ணுற மாதிரி ஹோல் போட்டதையும் ஒட்டி வச்சுருக்கோம். இந்த 2 பீசஸையும் இப்போ கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டிடலாம். அது எப்படின்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நம்ம அதே மாதிரி கம்மை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது கூடயே நம்மளோட லேயரோட இன்னொரு பாட்டை ஒட்டி வச்சிடலாம். இந்த 2 பீசஸையும் நம்ம இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணால் சீக்கிரம் நமக்கு ட்ரை ஆயிரும். அதுக்காண்டி தான். ஓகே, நமக்கு இப்போ இது ட்ரை ஆயிருச்சு. இப்போ இதை ஹோல் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் வந்து அந்தளவுக்கு ஈவனாக இல்லை, அதனால் நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹோலை வந்து கிளியர் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதோட ஹோலை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இதில் கரெக்டாக ஒட்ட போகிறோம். அதுக்கு நார்மலாகவே நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஒட்ட போகிறோம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை கரெக்டாக அந்த லேயரில் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இதை கரெக்டாக ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஓகே, இதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பஸ் லாக் சிஸ்டத்தை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஒரு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட பஸ் லாக் சிஸ்டம். இது இருந்தால் தான் நம்மளோட பேப்ளேட் பஸ்ட்டாக முடியும். அதனால தான். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ நார்மலாக கம்மை யூஸ் பண்ணிட்டு அந்த பஸ் லாக் சிஸ்டத்தை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. கம்மை இதில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பஸ் லாக் சிஸ்டத்தை எடுத்து இப்படியே டைட்டாகவும் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ இதை பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. நம்மளோட லேயர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பஸ் லாக் சிஸ்டத்தோட செகண்ட் பார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனலேருந்து ஒரு ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த ரீஃபில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கார்ட்போர்டு பீஸஸை நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நல்லா சுற்றினதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதை கட் பண்ணிட்டோம். ஓகே, இது இப்போ நம்ம நார்மலாக கம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒட்ட போகிறோம். நார்மலாக அதில் கேப்பில் கம்மை ஃபில் பண்ணிட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பேப்ளேடோட டிஸ்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வேணும். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி எடுத்தோன்னா நம்ம ஃபோனில் இந்த டிஸ்கோட இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு அதை நம்ம அவுட்லைனாக ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த டிஸ்கோட இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்ன மாதிரி நீங்களும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன மாதிரி ஒரு கார்ட்போர்டு பீஸ் எடுத்து அதுக்கு மேலே ஒரு பென் இல்லாட்டி பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு அவுட்லைன் வரைஞ்சிடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ அவுட்லைனாக வரைஞ்சாச்சு. இப்போ அந்த அவுட்லைன் படி நம்ம சிசர்ஸை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க.
இதை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் பண்ணுங்கள், எங்கேயும் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இதை கரெக்டாக கட் பண்ணி அதே டைமில் ஃபுல் டிஸ்கையும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிஸ்க்கு பின்னாடி நம்ம 2 சைடும் ஹோல் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 சைடும் ஹோல் போட்டிருக்கோம். அது எதுக்குன்னா நம்மளோட டிரைவர் ஃபிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கணும், அதுக்காண்டி தான். ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் கிளிப் எடுக்கலை டிஸ்க்கு பண்ணும்போது. சாரி கைஸ், கிளிப் எடுக்காததுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்கில் எப்படி அந்த டெம்ப்ளேட்டை ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த டெம்ப்ளேட் எடுத்து இந்த டிஸ்கில் கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டி வச்சிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட டிஸ்க் நமக்கு பக்காவாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணால் இன்னும் சீக்கிரமாக அந்த கம் ட்ரை ஆயிரும். அதுக்காண்டி தான் நம்ம லேசாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். ஓகே, நம்மளோட டிஸ்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம டிஸ்கில் அட்டாச் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையும் நம்மளோட டிஸ்கில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா அதை மேல் பக்கமாக லைட்டாக வளைச்சி விட்டுட்டு நம்மளோட டிஸ்கில் வச்சு ஒட்டிடலாம். இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் டிஸ்கில் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் அது நம்மளோட லேயரில் கரெக்டாக ஃபிட் ஆகும், அதுக்காண்டி தான். ஓகே, இப்போ இதை நம்ம டிஸ்கில் ஒட்டியாச்சு. ஓகே, நம்மளோட டிஸ்க் இப்போ பக்கா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப் எடுத்து அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளோட டிஸ்கில் அது லூஸாக இருந்துச்சு, அதுக்காண்டி நம்ம அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு பின்னாடி நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம். அங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சுக்கு பின்னாடி உள்ள அதோட கேப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கேப்பை எடுத்துகிட்டு நம்மளோட டிப்பில் இன்சர்ட் பண்ணால் நம்மளோட டிப்பு இப்போ ரெடி ஆயிரும். ஓகே, இது ஆக்சுவலாக ZR டிரைவர் கிடையாது. இது நம்ம லெஜெண்ட்ஸ் ப்ரைஸனில் இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டிப்பு. ஓகே, இதுக்கு மேலே நம்மளோட போஸ் லாக் சிஸ்டத்தோட செகண்ட் பார்ட் எடுத்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் க்ளூவாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட போஸ் லாக் சிஸ்டத்தோட செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லா ஒட்டி வச்சிடலாம். ஓகே, நம்ம அதை ஒட்டியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ண டிப்பையும் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃபெவிக்விக் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம டிப்பு இப்போ முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டிப்பில் இந்த மாதிரி ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸை ஒட்ட போகிறோம். கொஞ்சோண்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸை ஒரு சைடும் அடுத்த பக்கமும் இதே மாதிரி கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பீஸை ஒட்டி வச்சுக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்மளோட பேப்ளேடோட ஃபுல் டிரைவரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இது நம்மளோட லேயர் அண்ட் டிஸ்க் அப்புறம் டிப்பு இந்த 3 பார்ட்ஸும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லேயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம க்ளூ கன்னையும் சால்ட்ரினையும் யூஸ் பண்ணி க்ளூவை நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் அப்படிங்கிறதால லெஃப்டில் ஸ்பின் பண்ணும்போது ஸ்பின் ஸ்டீல் பண்ணும், அதுக்காண்டி தான். இப்போ நம்மளோட டிஸ்கை அட்டாச் பண்ணிட்டு நம்மளோட டிரைவரையும்
இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பக்காவாக லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் ஸ்பின் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டேடியம். இது கொஞ்சம் ஆடி வாங்கியிருக்கும். ஓ கைஸ், நைஸ் ஸ்பின்னிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.